இன்று கல்குடா தொகுதியில் கூடியிருக்கின்ற இந்த மக்களுக்கும் எதிர்வரை 21ஆம் தேதி நாங்கள்லாம் வெற்றி பெற செய்ய காத்திருக்கின்ற எங்களுடைய மரியாதைக்குரிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் கௌரவ அமைச்சர்கள், முக்கியமாக இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகின்ற முற்போக்கு கழகத்தினுடைய தலைவர் கௌரவ அமைச்சர் பியானந்தன் அவர்களுக்கும், எங்களுடைய மாவட்டத்தினுடைய முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினராக இருந்து இன்று புதிதாக பதவி பிரமாணம் எடுத்துக்கிற கௌரவ அமைச்சர் அலிசாய் மௌலானா அவர்கள், ஏனைய கௌரவ உறுப்பினர்கள், இங்கு கூடியிருக்கின்ற பொதுமக்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். ஆய்புவான் அன்பார்ந்த மக்களே, உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டத்திலே 2 பிரதானமான கட்சிகள், தமிழ் கட்சிகள் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆதரித்து நிற்கிறோம். அந்த அடிப்படையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி தமிழ் மக்கள் பிரதிநிதி கட்சி கல்லடி விவேகானந்தா மைதானத்திலே, சிவானந்தா மைதானத்திலே மிக பெரும் கூட்டத்தை நடத்தியது. அதுபோன்று தமிழர் முற்போக்கு கழகத்தினுடைய கௌரவ அமைச்சர் பியானந்தன் தலைமையிலே இன்று நாங்கள் கோரகல்லி மடுவிலே இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மட்டக்களப்பு மாவட்டம் கிழக்கு மாகாணத்திலே ஒரு மிக முக்கியமான மாவட்டம். இந்த மாகாணத்துக்கான பல தனித்துவங்கள் இருக்கிறது. இந்த மாகாணத்தை பற்றி சொல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சுவாமி விவேகானந்தரை நினைக்காமல் வணங்காமல் கடந்து செல்ல முடியாது. சுவாமி விவேகானந்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழுக்கு தொண்டாக்கியவராகவும் சுவாமியாகவும் இசைஞானியாகவும் தான் நாங்கள் படித்திருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஆழமாக பார்க்காத ஒரு விடயம் இருக்கிறது. அவர் ஒரு அரசியல் சாணக்கியரும் கூட. 1940 தொடக்கம் 1953 வரைக்கும் ஆண்டு வரைக்கும் இந்த கிழக்கு மாகாணத்தின் மிக பெரும் அரசியல் தலைவராக இருந்த நல்லையா மாஸ்டர் அவர்களை உருவாக்கியதனுடைய பெருமைக்குரிய சுவாமி விவேகானந்தர். இதையே நான் இங்கு குறிப்பிட சொன்னால், சுவாமி விவேகானந்தர் போன்ற சமூக செயற்பாளர்கள், சுவாமிகள் அரசியலிலே அதிகாரத்தை பெறுவதற்கு மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் நல்லையா மாஸ்டர் போன்றவர்கள் அதிகாரத்தை பெற்று பல மக்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். டபிள்யூ கண்ணங்கரா அவர்கள் இலவச கல்வியை கொண்டு வந்த பொழுதோ பிரதி கல்வியராக இருந்தவர் பந்தாரமுலை மகா வித்தியாலயத்தை உருவாக்கினார். இன்று தரவைக்கு போனாலும் தரவையிலே காணி கொடுத்தது யார் என்று கேட்டால் நல்லையா மாஸ்டராக இருக்கும். கதிரவழி பாடசாலை இருக்கலாம், சித்தாண்டி பாடசாலை இருக்கலாம், எல்லா பாடசாலை உருவாக்கி கொடுத்தவர் நல்லையா மாஸ்டர். அதே போன்று அதன் பின்னர் 1953ஆம் ஆண்டு சொல்லின் செல்வ ராஜதுரை அவர்கள் 77ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்தார். தமிழரசி கட்சியிலே அல்லது தமிழர் கூட்டணியிலே இருந்தார். ஒன்றுமே செய்யவில்லை. ஆனாலும் 77ஆம் ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தன ஆட்சியிலே இவர்கள் யாழ்ப்பாண தலைவர்கள் எடுத்த முடிவு காரணமாக ஓடி அவர் அமைச்சராக இருந்தார். அந்த நேரத்திலே வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுத்த பொழுதோ இந்த முழு வடக்கு கிழக்கும் தமிழ் தனி தொகுதிகள் எல்லாம் தமிழர் விடுதலை கூட்டணி வெற்றி பெற இந்த கல்குடா ஆசன மாத்திரம் தேவநாயகமாயா அவர்கள் கைப்பற்றினார். அவரும் ஒரு அமைச்சராக இருந்தார். 2 அமைச்சர்கள் ஜே.ஆர். ஜெயவர்தன அவருடைய ஆட்சி காலத்திலே மட்டக்களப்புக்கு உரித்தா இருக்கிறது. அதன் காரணமாக தேவநாய செய்த அபிவிருத்திகளை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. பலருக்கு தெரியும். எங்களை கிழக்கு பல்கலைக்கழகம் கூட 81ஆம் ஆண்டு அவரால் கொண்டு வரப்பட்டது. அதுபோன்று சொல்லுஞ்சொல் ராஜதுரை அவர்கள் பல பணிகளை செய்திருக்கிறார். குறிப்பாக சிவானந்தா ஐஸ்வர்ய கல்லூரி கூட அவரால் உருவாக்கப்பட்டது. இப்படி வரலாறுகள் கிழக்கு மாகாணத்திலே அப்படியே நீண்ட வெள்ளைக்கார ஆட்சி காலத்திலிருந்து பரம்பரையாக அதிகாரத்தை பயன்படுத்துவது எப்படி என்று எமது மக்கள் சரியாக சிந்தித்து தீர்மானம் எடுத்து வந்திருக்கிற ஒரு மரபு வழியை நாங்கள் காண்கிறோம். இருந்தாலும் இப்பொழுதோ இன்னமும் எங்களை ஆள வேண்டும் அல்லது எங்களுடைய தலைவிதியிலே முளகாய் அரைக்க வேண்டும் என்கிற தலைவர்கள் இன்னமும் தீர்மானம் எடுக்கவில்லை. இன்னமும் குழப்பம் இருக்கிறது. ஆனாலும் மட்டக்களப்பிலே பிறந்த நாங்கள், நானும் பியானந்தன் அவர்களும் மிக
6ஆம் மாதம் அளவிலே அறிவித்தோம், நாங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களைத்தான் ஆதரிப்பது என்று சொல்லி. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் மக்கள் பணியாற்றி வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த மாவட்டத்துக்கு மாகாணத்திற்கான அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு முதல் கட்டமாக எதிர்வர 21ஆம் தேதி எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு நாங்களும் கிராமங்களிலே காத்து கிடக்கிற இன்னமும் 2 லட்சத்துக்கு அதிகமான மக்களையும் வாக்களிக்க தூண்டு கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களித்து 1 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளால் ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெல்ல வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகையால் அவரோட அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எதிர்வர தேர்தலிலும் இந்த கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பிலே அதிகாரம் பொருந்திய 2 அமைச்சர்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பை கூட எமது மக்கள் தவறுவிடக் கூடாது என்பதுதான் இந்த மேடையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஆக கிழக்கு மாகாணத்தின் தலைவிதியையும் අපේ නගනීර පළාතද දුප්පත් ඉවර කරන විදියට ජනාධිපතිතුමනි අපේ සම්බත් පාවිච්චි කරන විදියට අපේ ජනතාවට උඩ කරන්න ඕනේ. මම තමිලින් කතා කරනවා සර්. දේවනාය මහත්තයා සර් දන්නවා, නල්ලයා මාස දන්නවා. මේ වගේ අපේ පුත්තිමත් නායකතුමා නගනගර පළාතේ ඒ දේශපාලන කරන පළාතේ මේ ශක්තිමත් නායකයා ඉන්න කාලේ යුද්ධ නැහැ. අපේ යුද්ධ කරන අපේ වගේ කොල්ලට තුවක්කු දුන්නේ කවුද ඔබතුමා? මම කියන්න අවශ්‍යත් නැහැ. මේ වගේ இன்னமும் அவர்கள் தீர்மானம் எடுக்காமல் அழிவுப்பாதைக்கு இட்டுச் செல்வதை அனுமதிக்க கூடாது. அவர்களை விமர்சிப்பதற்கான கூட்டம் அல்ல. அவர்களை பார்க்கிற பொழுது கவலையாக இருக்கிறது. இன்னமும் தெளிவில்லாமல் மயக்க நிலையிலே இன்னமும் விளிம்பிலே மக்களை மீண்டும் மீண்டும் அலுவலைக்கு கொண்டு செல்ல முயற்றார். ஆகையால் நாங்கள் தெளிவாக எங்களுடைய மாகாணத்தில் இருக்கிற பலத்தை பயன்படுத்தி எங்களுடைய எதிர்கால இளைஞர் யுவதிகளுக்கு நம்பிக்கை கொடுத்து வாழ வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்காகத்தான் நாங்கள் மக்களை அழைப்படுகிறோம், ஆணை கேட்கிறோம், அதிகாரம் கேட்கிறோம். அந்த அதிகாரத்தை ஜனாதிபதிக்கு வருகிற 21 நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பெற்றுக் கொடுப்போம் என கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.